தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக கருதவில்லை என் அன்பு சொந்தங்களே. தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரென போற்றினார். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுகிறார். இவன் 500 ஆண்ட கூட தொடாத இந்திக்காரன் வந்து இந்தி வெடி என்ன இது? இந்தி அது நேஷனல் லாங்குவேஜ், தமிழ் அது ரீஜனல் லாங்குவேஜ். என்ன நீ பெரிய நேஷனல், நான் பெரிய ரீஜனல்? அது தேசிய மொழி என்றால் என் தேசம் எங்க, என் தேசிய மொழி எங்க? அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது ராஜா. உன் தாய் அழகானவள், உன் தாய் அறிவானவள், உன் தாய் பெருமைக்குரியவள் என்று சொல்லுகிற உரிமை தகுதி உனக்கு உண்டு. ஆனால் என் தாய் இழிவானவள் என்று சொல்லுகிற தகுதி உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. I'm a Tamil speaking Indian. அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை, ரைட்? ஸோ அதுதான், தட்ஸ் வாட் ஐ ஆம். இப்போ பாம்பேல போயிட்டு நீங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் தமிழ்ல பேசினாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, will they accept it? No, right? Same way, why are you இங்க ஏர்போர்ட் ஸ்டாஃப்லாம் ஏன் ஹிந்தில பேசுறாங்க? Of Hindi films and Hindi soaps and things like that, are you not starting to find a greater acceptance of Hindi even in the southern parts of the country? Maybe not Tamil Nadu so much, but if you go to हम पर हिंदी थोपी न जाए, और उसके लिए 15 साल जट्टी जी ने जैसा कहा 15 साल का वक्त दिया. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம நான் எப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறது நான் பதில் சொல்ல முடியும்? எனக்கு தெரியாத ஒரு மொழியில அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் என்னுடைய மொழியில தான் இங்க பேசுறது முடிவு பண்ணேன்னா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் தமிழ்ல பேசுறேன், அவங்க ஹிந்தில பேசுறாங்க. आंधी है लेकिन आप मद्रासी हो? Okay, you are from south, right? You must be speaking Telugu. I am from Tamil Nadu. I speak Tamil. In South India, we speak totally 4 languages. And for your information, Hindi is not the national language of India. It's just another language. And there is no national language for India. நான் இப்போ இதெல்லாம் தமிழில் சொன்னால் உனக்கு புரியுமா? மண்டே ஆட்டுறேன், என்ன வண்டி ஹிந்தியில் கேள்வி கேட்க. அந்த இன்னசென்ஸ்லாம் இருந்தது. ஸோ இவர் அப்புறம் அவர் வந்து புதுசுனால ஒரு வருஷம் வந்து ஒரு போய் மியூசிக் கற்றுக்கணுன்னா யாருக்கு டைம் இருக்கும்? அதனால் அவரோட முதல்ல சொல்லிட்டோம், போயிட்டு யூ ஹேவ் டு லேர்ன் மியூசிக்னு சொல்லிட்டு. ஸோ இட் லேர்ன் ஃபார் 1 year இன் கேஎம் கன்சர்வேட்டரி. அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். வணக்கம் சார், थैंक यू सो मच रहमान सर, इவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ईहान, चेन्नई में मैं आपका हार्दिक स्वागत करती हूँ. वी वेलकम यू टू चेन्नई. முதல்ல கேட்டேன் தமிழ் பேசுறீங்களான்னு. சார் நான் தமிழ் தான் சார் பேசிட்டு இருக்கேன், சும்மா வெல்கம் பண்ணேன் சார், கோச்சிக்காதீங்க சார். अगर खर्च का वहन केवल भारत सरकार द्वारा किया जाना है तो हम अपनी भाषा के गौरव के लिए कोई भी खर्च करने को तैयार हैं. Our foreign minister said Bharat ki rajbhasha. Bharat has no rajbhasha. भारत द्वारा पैसे दिए जाने पर बन सके जो भी व्यय होगा, अगर भारत सरकार के व्यय देने से हिंदी आधिकारिक भाषा बनती हो तो आज हम करने को तैयार हैं. In the United Nations, there are 6 official languages and 2 working languages. Now, the 6 official languages are used for formal speeches and translations. The work is done in the 2 official languages, which are English and French. Similarly, in India, our foreign minister said, Bharat ki rajbhasha. Bharat has no rajbhasha. The Constitution, so Article 343 makes it very clear Hindi is an official language. The Official Languages Act of 1963 says that Hindi and English are both official languages of India. And the Gujarat High Court ruled in 2010 that Hindi is not the national language of India. So for us to be spending government resources in seeking to promote Hindi in this purpose raises an important question. Why do we need official languages at the UN? Because a number of countries speak them. Arabic doesn't have more speakers than Hindi, but Arabic is spoken as an official language by 22 countries, whereas Hindi is only used as an official language by 1 country, us. Mauritius, Suriname and so on, it's not official language. Therefore, the question that comes up is what purpose is being served by this? If indeed we have a prime minister or a foreign minister who prefer to speak Hindi, they can do so and we can pay for that speech to be translated. Why should we put our
future foreign ministers and prime ministers who may be from Tamil Nadu or Bengal in a position where they are condemned to be speaking a language that we are paying for. The government of India has to defend its position rather than. I understand the pride of Hindi speakers in this country, but people in this country who do not speak Hindi also have pride in being Indian. तापसी थोड़ा हिंदी में भी बोलो क्योंकि हिंदी फिल्में आप करती हैं। मैं तो पूरा हिंदी में बात कर सकती हूँ। ये सारे लोग आपकी हिंदी फिल्म देखकर आए हैं। अच्छा, सबको हिंदी समझ में आएगी हिंदी में बात? नो तो व्हाई इंग्लिश? शी इज ए हिंदी एक्ट्रेस। सर, आई एम अ साउथ इंडियन एक्ट्रेस आल्सो। तमिल तेलुगु में बात करूँ? हाँ करो ना। I want to get through maximum people. So that's why I'm keeping it मैक्सिमम English. पीपल हिंदी समझते हैं। नो इंग्लिश में अधिकतर लोग हिंदी सर, वो वाली डिबेट ना हम किसी और टाइम और सब्जेक्ट और चीज के लिए रख देते हैं। Yeah, please. Let's just do that. Okay.